இந்த சீரியலோட ப்ரமோல பூரணி தமிழ் கிட்ட தமிழ் அம்மாச்சி கரெக்டா உன்னை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சமைக்க சொல்லிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அசைவ சாப்பாடுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால மட்டனு சிக்கன் மீன் எல்லாமே வரும். உன்னால சமைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே தமிழோட மாமியார் இருந்துகிட்டு அதெல்லாம் வேண்டாம் பூரணி, தமிழ் அவளுக்கு தெரிஞ்ச சைவ சாப்பாட்டை சமைச்சாலே போதும். நம்ம எடுத்ததும் அசைவ சமையல் செய்ய சொல்லிட்டோம்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராச்சும் ஏன் அசைவம் செய்யலன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். இங்க பாரு தமிழ், நான் சொல்றது புரியுதுல? நாளைக்கே சாம்பார் பொரியல் கூட்டு ரசம்னு இப்படி வச்சாலே போதும். நீ இந்த சமையல் எல்லாம் வாய்க்கு ருசியா சமைக்கணும், யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே சமை. உன்னால கண்டிப்பா நல்லா சமைக்க முடியும்னு சொல்றாங்க. உடனே நம்ம தமிழும் சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன், என்னால கண்டிப்பா இதெல்லாம் நல்லா சமைக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு மலர்கிட்ட வந்து நாளைக்கு சமையலுக்கு நான் சாம்பார் கூட்டு ரசம் தான் வைக்க போறேன், இதுல எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு சொல்லு மலர்னு சொல்றாங்க. உடனே மலரும் தமிழோட சமையல் சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. தமிழும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போய் நாளைக்கு செய்ய வேண்டிய சமையல செஞ்சு பழகி பாக்குறாங்க. நாளைக்கு சாம்பார் தானே வைக்க சொன்னாங்க, அதனால இப்ப சாம்பார் வச்சு பாப்போம்னு வைக்கிறாங்க. அவங்க சாம்பார் வச்சு முடிச்சதும் சேதுவும் வராரு. என்ன தமிழ் ராத்திரி நேரத்துல சமைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம தமிழ் இருந்துகிட்டு நாளைக்கு அம்மாச்சி என்ன சமைக்க சொன்னாங்களே அதான் இப்ப சமைச்சு பழகி பாக்குறேன்னு சொல்றாங்க. எங்க சாம்பார் வச்சிருக்கியா, கொஞ்சம் காட்டு டேஸ்ட் பண்றேன்னு நம்ம சேதுவும் கேட்க நம்ம தமிழும் இந்தாங்க இந்த சாம்பாரை நீங்களே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நம்ம சேது அந்த சாம்பாரை கொஞ்சம் வாயில வச்சதும் அவருடைய முகமே மாறி போகுது. நம்ம தமிழ் இருந்துகிட்டு ஐயோ என்ன இவர் முகமே மாறி போகுது, சாம்பார் நல்லா இல்லையோ, என்னங்க என்னாச்சு சொல்லுங்க, சாம்பார் நல்லா இல்லையா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க நம்ம சேது இருந்துகிட்டு சமாளிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுல தமிழ், சாம்பார் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம தமிழும் இல்ல இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணதும் உங்களுடைய முகமே மாறி போச்சு, இருங்க நான் டேஸ்ட் பண்றேன்னு தமிழ் டேஸ்ட் பண்றாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணதும் சாம்பார் ஒரே புளிக்குது. உடனே தமிழும் என்னங்க புளி நான் கம்மியா தான் போட்டேன், ஆனா ஏன் சாம்பார் இப்படி புளிக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேது இருந்துகிட்டு தமிழே நீ பழைய புளியை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சாம்பார் இவ்வளவு புளிப்பா இருக்கு, நாளைக்கு செய்யும் போது இந்த புளியை நீ கம்மி பண்ணிக்கோ, சாம்பார் சூப்பரா வந்துரும்னு சொல்றாரு. நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சமைக்கணும், நான் வைக்கிற சாம்பாரே இவ்வளவு கேவலமா இருக்கு, இதை மட்டும் நம்ம அம்மாச்சி சாப்பிட்டாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க, நான் என்ன பண்ண போறேன் எனக்கே புரியலன்னு சொல்லி புலம்புறாங்க. இதை கேட்டு சேதுவும் இத பாரு தமிழே, நீ இவ்வளவு முயற்சி பண்றல இதுவே உனக்கு கண்டிப்பா வெற்றியை தரும், அதனால ரொம்ப இத பத்தி யோசிச்சு குழப்பிக்காத, நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கன்னு நம்ம சேது சொல்லிடுறாரு. ஆனா மறுநாள் தமிழ் எல்லாத்தையும் சமைச்சு வச்சதும் வீட்டுல இருக்கிறவங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அசைவம் இல்லாம வெறும் சைவமா இருக்கு, அதுவும் ஐட்டம்ஸ் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் சமைச்ச சாப்பாட்டை சேதுவோட அப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவருடைய முகமே மாறி போகுது. இதனால தமிழ் ரொம்ப பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதும் சேதுவோட அப்பா என்ன சொல்ல போறாரு, நம்ம தமிழ் அம்மாச்சி இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.